ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழ் சேனல். வாங்க அன்றைக்கி கேரளா புட்டு எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். நான் புழுங்கல் அரிசி நைட்டு ஊற வச்சுதுங்க. இது ஒரு 5-7 மணி நேரம் ஊறினா நல்லா ஊறி வந்துடும். சுத்தமாக நான் தண்ணி வடித்து எடுத்துக்கிட்டுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி வந்துடுச்சு. தண்ணி இல்லாதனால நல்லா உதிரியாக இருக்குங்க. இந்த டைமில் நான் எல்லா அரிசியும் அரைச்சி எடுத்து விட்டேங்க. இது பொடி பிறந்தால் இது மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் இதில் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. கல்லுப்பாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதுமே போட்டு அரைச்சி எடுத்துக்காங்க. இனி நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இது புட்டு பாத்திரம் கீழே இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி நான் ஆவிக்கு அடுப்பில் வச்சுருக்கேன். இது மேலே இருக்கிற பாத்திரத்தில் இல்லாமல் பொடி நம்ம போட்டுக்கலாம். இது தேங்காய் திருக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அடியில் போட்டுக்கிட்டு நீ பொடியை சேர்த்திக்கலாங்க. இது ஒரு பகுதி வந்ததும் நம்ம தேங்காய் இது கூட சென்டரில் கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இனி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம சென்டரில் போடுறது வந்துட்டு நம்ம 2 பீஸாக நமக்கு கிடைக்கிறதுக்கானுங்க. இதுக்கு நீங்கள் கேரட்டு கூட துருவி வச்சுக்கலாம். 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வேகட்டுங்க. நீங்கள் இட்லி தோசைக்கு பதில் இது மாதிரி புட்டு கூட வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, வெந்து வந்துடுச்சுங்க. மேலே ஆவி வரும். நம்ம கடையில் இது பாத்திரம் வாங்கும்போது ஸ்டீல் கம்பி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு ஸ்டிக் வச்சு அடி இருக்கிற ஹோல்ஸில் ப்ரெஸ் பண்ணிக்கலாமே, அது வெளியே வந்துடுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாது இருக்கும், உங்களுக்காக தாங்க சொல்கிறோம். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இனி நான் உள்ளத்தையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. நான் 2 டைம் வேக வச்சு எடுத்ததுங்க. 4 பீஸு நம்ம வேக வச்சு தொட்டு பார்த்தா தெரியுங்க, வெந்தது நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாகும். இதுக்கு நல்லா கடலை குழம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், இல்லை பழமும் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் தேவையாக இருக்கிறது 2த்துலேயும் சாப்பிட்லாம். இல்லை சிக்கன் மட்டன் குழம்பு இருந்தாலே சாப்பிட்லாங்க, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயே ஒரு டைம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்க்க வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.